குட் மார்னிங் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிக் பாஸ். இந்த சேனலில் பகிரப்படும் தகவல் அனைத்தும் வெறும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நாங்கள் இங்கே யாரையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரைக்கவில்லை. இப்போது நேற்று நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், அதை போய் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம சொல்லியிருப்போம் நேற்றே மார்க்கெட் வந்து மேலே ஏறினா 24,389 கீழே இல்லை, மேலே இல்லை, கீழே வந்து 24,144 கீழே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சப்போர்ட் S1 R1 இதுக்குள்ளேயே மார்க்கெட்டை வச்சு முடிச்சிருக்காங்க. நேற்று போட்ட வீடியோ பார்த்துட்டு பாருங்கள், இந்த வீடியோ அக்யூரசி உங்களுக்கு புரியும். இப்போ மண்டேக்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். இப்போ நமக்கு மண்டே மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா பிளாக் லைன் 24,246 மேலேயும் க்ளோஸ் 24,252 மேலே வச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட R1 24,302 கிட்ட போவாங்க. போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு 24,352 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தாண்டி கீழே விட்டாங்க அப்படின்னா அதாவது மேலே எடுத்தாங்க அப்படின்னா 24,373 மேலே மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மார்க்கெட் கீழே இறங்கணும் அப்படின்னா நம்மளோட எல்லோ லைன் 24,252 கீழேயும் பிளாக் லைன் 24,246 கீழேயும் விட்டுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து 24,202 நம்மளோட S1 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி கீழே இறங்கினாங்க அப்படின்னா 24,152 கிட்ட வந்துட்டு ஒரு விக்கு வச்சுட்டு திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம வெறும் மார்க்கெட் முடிஞ்சோன்னா க்ளோசிங் அனலைசஸ் வச்சு நம்ம கொடுக்குற லெவல்ஸ் இது. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு நமக்கு சில லெவல்ஸ் கிடைக்கும். அன்றைக்கி சைட்வேஸா இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி தான் ஓகேங்களா, எப்போவுமே ரெகுலராக நம்ம அப்படி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டே ஒரு ட்ரேட் கிடைச்சிது, நேற்று ஒரு ட்ரேட், வியாழக்கிழமை ஒரு ட்ரேட் கிடைச்சிது. மற்ற 3 நாளுமே நமக்கு ட்ரேட் கிடைக்கல. சைடேஸ் தான், இன்றைக்குமே சைடேஸ் தான். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஒரு 60-70 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சா நமக்கு ப்ரீமியம் வந்து பெருசாக இடம் கிடையாது. ஒரு 16-17 பாயிண்ட் தான் ஏறிச்சு. அதில் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம சைக்காலஜியை நம்மளோட ரூல்ஸை வந்து மீறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம பண்ணுறது இன்ட்ராடே, நம்ம வந்து பையர்ஸ். ஓகேங்களா, மார்க்கெட்டை என்றைக்குமே ஜெயிக்கணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. நம்ம வந்து பையர்ஸ், மார்க்கெட்டை நம்மளால் ஜெயிக்க முடியாது. செல்லர்ஸ், இன்ஸ்டியூஷனல் செல்லர்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து டைரக்ஷன் திருப்ப முடியும். நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணவே முடியாது. ஓகேங்களா, இப்போ ஒரு ராங் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு முதல்ல வெளியே வாங்க அந்த ராங் என்ட்ரிலேருந்து. அந்த என்ட்ரி ஏன் எடுத்தேன்னு மார்க்கெட் முடிஞ்சோன்னு ஒரு அனலைசிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இன்னைக்கு நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்தாலும் எடுக்கலனாலும் அதை நோட் பண்ணுங்க போயிட்டு. இன்னைக்கு இது நடந்தது, இதனால தான் நான் ட்ரேட் எடுத்தேன், இதனால தான் ஸ்டாப் லாஸ் வச்சு, இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சு எதனால் அடிச்சுது, ஒருவேளை இந்த ட்ரேடு மிஸ் பண்ணிட்டேன், ஏன் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எழுதுங்க. ட்ரேடுங்கிறது ஒரு தொழில், எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ட்ரேடுங்கிறது ஒரு தொழிலுங்கிறது மறந்துடாதீங்க. நமக்கு இன்ட்ராடே ட்ரேடில் ஒரு மினிமம் ஒரு 30-40 பாயிண்ட் தேவைங்கிறத மனசில் வச்சுட்டு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான நாலேஜ் மட்டும் வளர்த்துக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை தேடுங்க. ஓகேங்களா, நம்ம கொடுக்குற எல்லா தகவலுமே வந்து அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இது எதுவுமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். இதை வச்சு ட்ரேட் எடுங்க, நம்ம வந்து யாரையும் பரிந்துரைக்கல. ஓகேங்களா, தேங்க்யூ.